வணக்கம். இன்றைய தீபாவளி திருநாளில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற திருக்கோயில் திருச்சிராப்பள்ளியில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான அன்பில் என்கின்ற கிராமத்தில் உள்ள அன்பில் ஆலந்துறை அப்படிங்கிற கோயில் தான் பார்க்க போகிறோம். தீபாவளி அப்படிங்கிறதுனால சுற்றி இங்கே வெடிகள் அதோட ஒலி கேட்குது. பரவாயில்ல, அது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கும். திருச்சியில் வழக்கமாக நான் பயணிக்கிற இந்த பாதை எப்பொழுதும் ரொம்ப பிஸியாக இருக்கும். இன்றைக்கி தீபாவளி, எல்லாரோடும் ரொம்ப காலியாக இருக்குது. காவேரி பாலமில் இப்போ போயிட்டுருக்கோம். வழக்கமாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு பைக் ரைடில் போவேன். இன்றைக்கி என்னோடய ஒய்ஃபை நான் ரெகுலராக போகிற இந்த திருப்பால் துறை அப்படிங்கிற பாடல் பெற்ற தலத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால அவங்களும் என்னோட கூட வந்துகிட்டு இருக்காங்க. திருப்பால் துறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அன்பில் கோயில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தில் போயிட்டுருக்கோம். நம்முடைய இந்த சேனலில் பல பிளேலிஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் திருச்சியில் பாடல் பெற்ற சிவன் கோயில்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இந்த கோயில்கள் பற்றிய பதிவுகள் இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் கைட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுலேயும் பல கோயில்கள் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பார்க்கலாம். ஒரு முறையும் சில கோயில்களுக்கு போகும்பொழுது அதை பற்றிய தகவல்கள் கேள்விப்படுறோம். அதே மாதிரி இந்த திருப்பால் துறை பற்றியும் இன்றைக்கி நான் கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மார்கண்டேயரும் இங்கே வழிபட்டிருக்கிறதாக புராண தகவல்கள் கூறுது. அப்படி அவர் வழிபடும் பொழுது பூஜைக்கு பால் இல்லாமல் ரொம்ப வருந்திருக்காரு. அந்த டைமில் ஒரு புதுமை மாதிரி நடந்திருக்கு. மூலவர் சிரசிலிருந்து பால் பொங்கி வந்திருக்கு. அதனாலேயே இந்த இடத்திற்கு பெயர் பால் துறை அப்படிங்கிற ஒரு பெயர் வந்திருக்கு. அதே மாதிரி சூரிய பகவான் வழிபட்ட தலம் அப்படின்னும் புராணங்கள் கூறுது. மூலவராகிய ஆதிமூலநாதர் கிழக்கு பக்கம் பார்த்தா மாதிரி இருப்பார். அவருடைய இடதுபுறத்தில் சூரியன் இருப்பார். சில கோயில்களில் இது ஆப்போசிட்டாக அமைஞ்சிருக்கும். அதனால் இந்த தலம் சூரிய சக்தி மிகுந்த இடம் அப்படிம்பாங்க. மூலவர் கிழக்கு புறமாக பார்க்குற திசையிலிருந்து பார்க்கும்பொழுது மூலவருடைய இடதுபுறம் சூரியனும் வலதுபுறம் சந்திரனும் இருப்பாங்க. இன்றைக்கு பல வியாதிகளுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி மக்கள் மேலே படாமல் இருக்கிறது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சூரிய சக்தியை கிரகித்து கொள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த தலம் வந்தால் நல்ல எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான தலம் இது திருப்பால் துறை. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, அந்த மகப்பேறு வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கிற மோகநாயகி அம்மனை மனமுருகி வழிபடும் பொழுது அவங்களுக்கு மகப்பேறு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் இந்த தலத்தில் உண்டு. இந்த கோயில் பதிவுகள் போடும்பொழுது நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு வருமானம் இல்லாத கோவில். ஏன்னா மக்கள் யாருமே அதிகமாக இங்கே வர்றதில்ல. இந்த தலத்துடைய சிறப்புகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. இன்றைய காலகட்ட சூழ்நிலைப்படி இந்த கோயிலில் ஒரு கால பூஜை மட்டும்தான் நடக்கும். தோராயமாக 8:30 மணிக்கு அர்ச்சகர் வருவார். அவர் வர நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் இங்கே இருப்பார். அதுக்குள்ளே நாம் நம்முடைய பூஜைகள் பண்ணிட்டு போகலாம். இங்கே இன்றைய தரிசனம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது. எங்களுடைய அர்ச்சனை இதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு எங்களுடைய பயணத்தை அன்பில் நோக்கி நாங்கள் தொடங்குகிறோம். இப்போ கல்லணை வந்திருக்கோம். கல்லணை வழியாகவே கொள்ளிடம் பாலம் ஒன்று பைபாஸ் போட்டிருக்காங்க. முன்னாடி அந்த பாலம் இல்லை. இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த பாலம் போடப்பட்டது. இது வழியாக நம்ம திருக்காட்டுப்பள்ளி போயிட்டு அங்கேருந்து பூண்டி மாதா கோயில் வழியாக அன்பிலை நோக்கி போகலாம். திருப்பால் துறையிலேருந்து கல்லணை ஒரு 8 கிலோமீட்டர், கல்லணையிலேருந்து திருக்காட்டுப்பள்ளி 16 கிலோமீட்டர், திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து இந்த அன்பில் ஒரு 8 கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கும். இப்போ நாம் பூண்டி மாதா ஆலயம் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு எங்களுடைய பயணத்தை அன்பில் நோக்கி தொடர்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இந்த செங்கரை ஒரு பாலம் கிராஸ் பண்ணுவோம். கல்லணை பாலத்துக்கு அப்புறம் கொள்ளிடத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாலம் தான். இந்த பாலத்தை நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த பாலத்தில் இடதுபுறம் திரும்பி நாம் இந்த ரோட்டில் கொள்ளிடம் கரையுடைய வடக்கரை ஓரமாகவே நாம் பயணித்தோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் நாம் அன்பில் அடைந்து விடுவோம். அன்பில் ஆலந்துறை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அன்பில் மாரியம்மன் கோவில் வரும். அதனால் அவங்களையும் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆலந்துறை கோயில் போகலான்னு பிளானு. மாரியம்மன் கோயிலேருந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ், ஒரு 500 to 800 மீட்டர்ஸ்குள்ளாரையே நமக்கு அந்த ஆலந்துறை கோயில் வந்துடும்.
அன்பில்ல 3 முக்கியமான கோயில்கள் வந்து ஒரு பெருமாள் கோயில், அதுக்கப்புறம் அன்பில் மாரியம்மன் கோயில், தென் நம்ம பார்க்க போகிற ஆலந்துறை சிவன் கோயில். இது 3மே வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுடைய உப கோயில்களாக கருதப்படுது. எல்லா கோயில்களையும் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து மூலஸ்தானங்களில் உள்ள சிலைகளையோ மற்ற சன்னதிகளில் உள்ள சிலைகளையோ வந்து நாம் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு நியாயமான பாயிண்ட்டு தான். அதுக்காக கோவில்லையே நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத வந்து கொஞ்சம் தளர்த்தலாம். ஏன்னா இந்த கோயில்கள் பற்றி தகவல்கள் எங்களை மாதிரி காணொளி போட்டு தகவல் சொல்கிறவங்களுக்கு சில காட்சி அமைப்புகளோடு காட்டும் பொழுது தான் மக்களுக்கும் ஓகே நாம் இது மாதிரி ஒரு இடத்துக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அது கொஞ்சம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் நான் சொல்கிறேன். பொதுவாக என்னுடைய காணொளிகளில் நான் அந்த மூலஸ்தானமோ மற்ற சன்னதிகளில் உள்ள அந்த தெய்வங்களையோ எடுக்கிறது மேக்ஸிமம் அவாய்ட் தான் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த கோயிலை சுற்றி இருக்கின்ற அந்த காட்சிகள் மட்டும்தான் எடுத்து மக்களுடைய பார்வைக்கு அதை கொண்டு சேர்க்க முயற்சி செய்கின்றோம். திருச்சிராப்பள்ளி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து அன்பிலுக்கு பஸ் இருக்குது. அப்படி இல்லைனா கூட லால்குடி வந்துட்டு அங்கேருந்து அன்பிலுக்கு நிறைய டவுன் பஸ் இருக்குது. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து தோராயமாக 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அன்பில் கிராமம் உள்ளது. நாம் பூண்டியிலேருந்து வந்தபொழுது அந்த செங்கரையூர் பாலம் அப்படின்னு கிராஸ் பண்ணி வந்தோம். அந்த பாலம் போட்டதுலேருந்து லால்குடியிலேருந்து தஞ்சாவூருக்கு போகிற பேருந்துகள் இந்த அன்பில் கிராஸ் பண்ணி செங்கரையூர் பாலம் வழியாக பூண்டி போய் திருக்காட்டுப்பள்ளி போய் தான் போகும். அன்பில் மாரியம்மனை சிறப்பாக தரிசனம் செய்துவிட்டு இப்போ அது நமக்கு அந்த க்ரீன் போர்ட் தெரியுது. ரைட் ஹேண்ட் சைடு நாம் வந்து டேர்ன் பண்ணி அன்பில் அந்த சிவன் கோயில், பாடல் பெற்ற சிவன் கோயிலுக்கு நாம் இப்போ போக போகிறோம். அந்த சிவன் கோயிலை வந்து ஆலந்துறைன்னு புராண பெயர்கள் கூறுது. அதே மாதிரி கீழன்பில் ஆலாந்துறை அப்படிங்கிற ஒரு பெயரும் புராண பெயர்களில் குறிப்பிடப்படுது. பல வருடங்களுக்கு முன்னாடி நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் இப்போ தான் வந்து மாவட்ட வாரியாக இருக்கிற அந்த பாடல் பெற்ற தலங்களை வந்து போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற 13 கோயில்களை முடிக்கணும் அப்படின்னு இப்போ வந்து 12வது கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து இந்த அன்பிலிருந்து திருச்சிராப்பள்ளி போகிற ரூட்லேயே லால்குடியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மாந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இன்னொரு பாடல் பெற்ற தலம் இருக்குது. அடுத்த பதிவில் நாம் அதை பற்றி பார்க்கலாம். பேசிக்கிட்டே நாம் இந்த அழகான கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ அன்பிலாந்துறை அருமையான இந்த கோயிலுடைய வியூ நமக்கு தெரியுது. 3ஆம் பிரகார அந்த முதல் வாயில் வந்து பார்த்திங்கன்னா 5 நிலை கோபுரத்தோட மிக அழகாக காணப்படுது. இந்த வாயிலை நோக்கி போனோன்னா நமக்கு அந்த 3வது பிரகாரம் வரும். ஆனால் இப்போ அது நடக்கிற மாதிரி இல்லை. சுற்றி வந்து கொஞ்சம் நந்தவனம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இதுதான் வந்து 3வது பிரகார வாயில். சமீபத்தில் தான் இந்த திருக்கோயில் கும்பாபிஷேகம் வந்து நடந்தது. அதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து உள்ள அந்த சலவைக்கல் பலகையில் வந்து போட்டிருக்காங்க. மற்ற ஃபேமஸான கோயில்களில் வந்து அந்த தல வரலாறு போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இங்கே அந்த மாதிரி தல வரலாறு பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் வைக்கப்படவில்லை. அந்த மாதிரி கொஞ்சம் வச்சா வரவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலை பற்றிய நல்ல விஷயங்களும் வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேரும். இந்த ஒரு அருமையான பாடல் பெற்ற தலத்துக்கும் வந்து மக்கள் ரொம்ப வர மாதிரி தெரியல. நாங்கள் இங்கே வரும்பொழுது காலை 11 மணி. கோவில் திறந்து தான் இருந்தது, ஆனால் மூலஸ்தானம் வந்து பூட்டி இருந்தது. அப்புறம் இந்த கோயில் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு ஆஃபீஸர் இருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அவர் வந்து ஒரு அர்ச்சகருக்கு ஃபோன் பண்ணி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஸோ ஐயர் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இந்த 3ஆம் பிரகார வளாகத்தில்தான் இந்த கோயிலுடைய தெப்பக்குளமும் அமைந்திருக்கு. ஒரு அளவில் சிறியதாக இருந்தாலும் மிக அழகாக இருந்துச்சு அந்த தெப்பக்குளம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் அந்த தெப்பக்குளத்துடைய காட்சியை பார்க்கலாம். இங்கே கோயில் கல்வெட்டுகள் நாம் வந்து இங்கே பார்க்க முடியுது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இந்த தலத்தை வந்து பார்த்து உருகி உருகி பாடி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான தலம் இது. வாங்க இப்போ இந்த கோயில் தெப்பக்குளம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மற்ற கோயில்களை பார்க்குறத விட கொஞ்சம் சிறிய அளவில் தான் இருக்குது. இருந்தாலும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்குது. அளவான படிக்கட்டுகள் வந்து கீழே இறங்குது.
இந்த திருக்கோயிலின் சுற்றுப்புறம் வந்து ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இயற்கை சூழலோட ரொம்ப அருமையாக காட்சி அளிக்குது. எப்படியும் இங்கே இருக்கிற மூலவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற தாட்லேயே நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அர்ச்சகர் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடுவார்னு நினைக்கிறேன். இங்கே இந்த கோயில் கும்பாபிஷேகம் எப்போ பண்ணாங்க அப்படிங்கிற அந்த தகவல்கள் வந்து இங்கே போட்டிருக்கு. இப்போது 2ஆம் பிரகாரத்திலிருந்து இந்த கொடிமரம் பார்க்குறோம். அந்த 2ஆம் பிரகாரம் தாண்டி உள்ளே போனோன்னா இப்போ வந்து முதல் பிரகாரம் மூலவரை சுற்றி இருக்கும் இந்த முதல் பிரகாரம் பார்க்குறோம். இங்கே அருமையாக தூண்கள் அமைக்கப்பட்டு இந்த முதல் பிரகாரம் வந்து மிக மிக அழகாக இருக்குது. இந்த தூண்களில் குட்டி குட்டி சிற்பங்கள் அருமையான வேலைப்பாடோடு இருக்குது. மூலவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த திருக்கோயிலுடைய மூலவருடைய பெயர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம இன்டர்நெட்டில் தகவல்கள் தேடும்பொழுது அன்பிலாந்துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய மூலவர் பெயர் வந்து சத்தியவாகீஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்கோம். பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிறதும் சரிதான், சத்தியவாகீஸ்வரர் அப்படிங்கிறதும் சரிதான். அதற்குரிய பெயர் காரணங்கள் ஏன் வந்தது அப்படிங்கிறத நாம் இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்கலாம். இந்த கோயில் கல்வெட்டுகள்லேருந்து பார்க்கும்பொழுது இது வந்து 1ஆம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிந்து நான் கேள்விப்பட்ட மற்றும் படித்த விஷயங்களை தான் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். இதில் தவறுகள் எதுவும் இருந்தால் மன்னிக்கவும். மூலவர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் அல்லது சத்தியவாகீஸ்வரர் அப்படின்னு பார்த்தோம். இங்கே அம்பாள் வந்து சௌந்தர நாயகி அப்படிங்கிற பேரில் விளங்குறாங்க. மற்ற கோயில்களை நாம் பார்த்தது எப்படின்னா மூலவர் வந்து கிழக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு முன்னாடி அம்மன் சன்னதி வந்து தெற்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா மூலவருக்கு பேரலாகவே அம்மன் சன்னதி இருக்குது. அவங்களும் கிழக்கு நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா அம்மன் சன்னதி வந்து சிவன் சன்னதிக்கு முன்னாடியே இருக்குது. சிவன் சன்னதி கொஞ்சம் பின்னாடி இருக்குது. அது ஒரு சிறப்பான விஷயமாக தெரியுது. இந்த மூலவருடைய முதற் பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது மற்ற கோயில்களில் பார்க்குற மாதிரி இந்த கோயில்லையும் தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் விநாயகர், முருகன் இவங்களுக்கெல்லாம் சன்னதி இருந்தது. பிரம்மதேவன் இருக்கார். அதே மாதிரி விஷ்ணுவுக்கு தனியாக ஒரு சிலை வச்சுருக்காங்க. மூலவருக்கு பின்னாடி இருக்கிற மேற்கு சுவரில் விஷ்ணு இருக்கார், வடக்கு சுவரில் பிரம்மா இருக்கார், தெற்கு சுவரில் தட்சிணாமூர்த்தி இருக்கார். இப்போ 2ஆம் பிரகாரத்தில் இருக்கிற இந்த தீர்த்தம் பார்த்தோம். 2ஆம் பிரகாரத்தை மெதுவாக அப்படியே சுற்றி வரோம். இந்த சுற்றுப்பிரகாரம் மிக அழகாக இருக்குது. இந்த மூலவருக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் காரணம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் பிரம்மதேவன் வந்து இங்கே சுயம்புவாக எழுந்தருளி இருக்கிற இந்த மூலவரை வணங்கி இருக்கிறாரு. அதனால் இந்த ஈஸ்வரருக்கு பேர் பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கு. அடுத்து சத்தியவாகீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் ஏன் இந்த மூலவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற காரணத்தையும் பார்ப்போம். ராமாயணத்தில் வரும் ராவணன், இலங்கை வேந்தன், மிக பவர்ஃபுல்லான ஆள்னு நமக்கு தெரியும். அவருடைய சக்திகள் மீது மிகுந்த ஆணவம் கொண்டு அவர் வந்து கைலாயத்தையே பெயர்த்து எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியில் கைலாயத்தை தூக்க ட்ரை பண்ணுறாரு. அவருடைய இந்த ஆணவத்தை அடக்கி அவருக்கு ஒரு பாடம் புகட்ட நினைத்த இறைவன் வந்து தனது வலது பெருவிரல் நுனியால் அப்படியே லைட்டாக கைலாயத்தை அழுத்துறாரு. அதனால் கைலாயத்தை தூக்கிற முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த ராவணனுடைய கைகள் வந்து சிக்கிக்குது. இதெல்லாம் புராண வழியாக நாம் கேள்விப்பட்ட தகவல்கள் தான். கை சிக்கிக்கிட்டதுனால அந்த வலி தாங்காமல் ராவணன் வந்து ரொம்ப ஓலமிட்டிருக்கிறாரு. அந்த ஓலக்குரல் வந்து கைலாயத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வாகீச முனிவரின் காதில் விழுந்தது. அந்த ஒலியை கேட்டு அவர் ரொம்ப மனம் இறங்கி, உன்னுடைய இசை திறமையால் நீ வந்து இறைவனை புகழ்ந்து மனமுருகி பாடு அப்படிங்கிற ஒரு உபதேசம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராவணன் செய்யவும் இறைவன் மனம் உருகி ராவணனை மன்னித்து அவரை விட்டிருக்காரு. ராவணன் தன்னுடைய அகந்தை நீங்கி இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. தன்னால் தண்டிக்கப்பட்ட ராவணனுக்கு இந்த வாகீச முனிவர் உதவி பண்ணியதால் ஈசன் வந்து அவருக்கு வந்து நீ பூலோகத்தில் பிறப்பாயாக அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுக்குறாரு. அப்போது பூலோகத்தில் பிறந்த வாகீச முனிவர் வந்து இங்கே சுயம்புவாக எழுந்தருளி உள்ள அன்பில் ஆலாந்துறை மூலவரை வந்து பணிந்து வணங்கியிருக்காரு. வாகீசர் பணிந்து வணங்கிய ஈசன் என்பதால் சத்திய வாகீசர் என்ற பெயர் ஏற்பட்டதாக புராண தகவல்கள் கூறுது. இந்த அன்பில் பகுதி வந்து ஆலமரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து ஆலந்துறை அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கு. இந்த தலத்துடைய விருட்சமும் ஆலமரம்தான்.
இந்த பிரம்மபுரீஸ்வரரை வணங்குபவர்களுக்கு 7 ஜென்மமாக ஏற்பட்ட பாவங்கள் தீர்ந்து சுபமாக வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிலவுது. பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி வலம் வருபவர்களை தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் வலம் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வலம் வருபவர்களுடைய பிரச்சனைகளை இறைவனிடம் அவர்கள் இறைஞ்சி கேட்பார்கள் என்று திருநாவுக்கரசர் தனது பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார்னு புராண தகவல்கள் கூறுது. அதே மாதிரி காது சம்பந்தப்பட்ட வியாதிகள் உள்ளவர்கள் இந்த தலமில் வழிபடும் பொழுது அவர்களுடைய அந்த வியாதிகள் நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. திருஞான சம்பந்தர் ஒரு முறை இந்த மூலவரை பார்த்து தரிசிக்க வரும்பொழுது கொள்ளிடம் கரையை கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். ஆனால் வெள்ளம் வந்ததுனால அவரால் அதை கிராஸ் பண்ணி வர முடியல. இதெல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல் தான். அந்த வெள்ளத்தை ஈசன் உருவாக்கி இருக்கிறாரு திருஞான சம்பந்தரை சோதிக்கிறதுக்காக. அப்போ சம்பந்தர் பதிகம் பாடியிருக்காரு. அந்த பாட்டை இங்கே இருக்கிற விநாயகர் மிக மிக ரசித்து தன்னுடைய செவி சாய்த்து கேட்டதுனால இங்கே இருக்கிற விநாயகருக்கு செவி சாய்த்த விநாயகர் அப்படிங்கிற ஒரு பேர் ஏற்பட்டதாக புராண தகவல்கள் கூறுது. இப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த இந்த தலத்துக்கு மக்கள் ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. வழக்கமாக நமக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் முதல்ல நமக்கே தெரியாது. அது மாதிரி தான் இந்த உள்ளூர் வாசிகளே இங்கே அதிகமாக வரா மாதிரி தெரியல. கண்டிப்பாக இங்கே வழிபடுபவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.